வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு ரேண்டம் டேஸ் vlog தாங்க பார்க்க போகிறோம். தேர்ஸ்டே ஈவினிங் வந்து அச்சு பாப்பாவோட ஸ்கூலுக்கு வந்து போயிருந்தோம். எதுக்கு என்னெல்லாம் அங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப வருஷமாக பிளான் பண்ண ஒரு திங்ஸை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போயிருந்தோம். அந்த கடையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை முதல் தடவை பார்க்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு விசாகன் மாம்ஸ் லைஃப் ஸ்டைல். இட்ஸ் மீ ரஞ்சனி. I'm Vince, but I'm getting new friends. It's just sharing. Sharing is caring. குட்டியிலேருந்து குட்டியோட பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு கிளம்பியாச்சு. ரொம்ப நாளாக இதுக்கு தான் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எங்கள் மைண்டில். 5:40 போல் கிளம்பியிருந்தோம். ஸ்கூலில் வந்துட்டு 5:30 to 7:30 வந்துருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. டோக்கன் சிஸ்டம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் வந்து நீங்கள் வந்து டீச்சர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்களுமே ரொம்ப ஈகராக தான் இருந்தோம். என்னென்னலாம் சொல்லுவாங்க மிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கார் வந்து பார்க் பண்ணியிருந்தாங்க. செம்ம க்ரௌடாக இருக்கும் போல் உள்ளார அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் போனோம். அங்கே கேஜிக்கு மட்டும்தான் பிடிஎம்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தா எல்லா கிளாஸ்க்கும் அன்றைக்கி தான் பிடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அச்சுக்குட்டி கிளம்புறப்பே ஸ்கூல்லலாம் விட மாட்டேன்ல, சும்மா தானே போய் பார்த்துட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி என்கொயரி பண்ணி கேட்டுட்டு தான் மேடம் ஏறினாங்க. எல்லா குட்டீஸும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து அழுவாங்க, அதுக்கப்புறம் செட் ஆயிடுவாங்க. ஆனால் எங்கள் 2 குட்டீஸும் பார்த்திங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு 2 நாள் அழுவே இல்லை, அதுக்கு அடுத்த நாள்லேருந்து செம்மையாக வச்சு செஞ்சுட்டாங்க. அப்படி ஒரு அழுகை, ஒரே ரன்னிங்கு சேசிங்கு. அவங்க ஒரு பக்கம் அழுவ, நாங்கள் ஒரு பக்கம் அழுவ, அப்படி தான் போச்சு ஒரு வாரம். அதனால தான் அந்த வீக்லலாம் வந்துட்டு நாங்கள் வீடியோஸே போடலை. கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. அதனால் குட்டீஸ் வந்து கிளாஸில் எப்படி இருக்காங்க என்ன ஒன்றுமே தெரியலையே. ஸ்டார்டிங்கே எல்லாருமே வந்து ஸ்கூலில் ஓரியன்டேஷன் இதெல்லாம் வைப்பாங்க, பட் இங்கே எதுவுமே வைக்கலையே அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் ஜீவிதாவும். ஸோ ஒரு வழியாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வச்சது வந்து ரொம்பவே ஹாப்பியான ஒரு விஷயம் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா ஓரியன்டேஷன் கிளாஸ் வச்சுருந்தா கூட ஸ்கூல் எப்படி இருக்கோ அவங்க குட்டீஸ் வந்து நாங்கள் பார்த்துப்போம் செய்வோம், அந்த மாதிரி சும்மா ஒரு ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 வாரத்துக்கிட்ட குட்டீஸ் ஸ்கூல் போயிருக்காங்களா. ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, குட்டீஸ் வந்து எப்படி எல்லாம் ஸ்கூலில் இருந்தாங்க அப்படின்னும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிறைய டவுட் எல்லாம் இருந்துச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன். போன உடனே பார்த்திங்கன்னா டோக்கன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டோக்கன் எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து உள்ளார வந்திருந்தோம். எங்களுக்கு வந்து 12வது டோக்கன் வந்து கொடுத்துருந்தாங்க. குட்டீஸோட செக்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி போயாச்சு. அச்சுக்குட்டிக்கு ஒரே ஹாப்பி. அம்மா இதாம்மா எங்கள் கிளாஸு, இதுதாம்மா நாங்கள் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தையாக காமிச்சிக்கிட்டு இருந்தா. குட்டீஸோட புக்கு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்காக லாக்கர் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரெஸ்ட் ரூமும் பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம்லேயே இருக்கும். இந்த குட்டீஸ் சும்மா இல்லாமல் ஒரு லாக்கராக வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மிரட்டி ஒரு வழியாக உட்கார வச்சாச்சு. கிளாஸ்லேயே வந்து ஸ்லைட் ஷோ எல்லாம் போட்டிருந்தாங்க. எர்த் டே வந்து வந்திருந்துச்சு. ஸோ அப்போ வந்து குட்டீஸ் வந்து என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து கலர் பண்ணது, அப்புறம் அந்த குட்டீஸ் எல்லாரையும் சேர்த்து வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் ஸ்லைட் போகிறப்ப அச்சுக்கு ஒரே ஹாப்பி. இங்கே பாரு நான் இருக்கேன் அப்படி சொல்லி காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க மேடம். நான் வந்து அச்சுக்கு என்னெல்லாம் டவுட் கேட்டிருந்தேன் அப்படின்னா, பாப்பா வந்து கிளாஸில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காளா இல்லை வந்து அம்மா வேணும்னு சொல்லி அழுகுறாளா அப்படி சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க வந்து ஒரு நாள் கொஞ்சம் சோகமாக இருந்தா, அதுக்கப்புறம் ஓகே தான் எல்லா நாளும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாப்பா வந்து கிளாஸில் எல்லாரோடையும் பேசுகிறா, ஆனால் என்கிட்ட தான் பேச மாட்றா அப்படின்னாங்க அவங்க மேமு. ஸோ நல்லா தான் மிங்கிள் ஆகுறா, சொல்கிறது எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிறா, டைமுக்கு முடிச்சிடுறா, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. அந்த நல்ல பிள்ளையை வீட்டில் வந்து பாருங்கள் அப்படின்னு என் மைண்டில் ஓடிச்சு. கிளாஸில் கேட்குற கொஷினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறாளா அப்படி சொல்லி கேட்டேன். அவங்க நல்லா பண்ணுறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாங்க. சின்ன இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரெயின் பண்ணுங்கள், ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. சரி ஓகே மேம் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து ஸ்லீப்பிங் லைன் போடுறப்ப பார்த்திங்கன்னா அந்த 2 கோடு வந்து கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா வளைச்சி போட்டு கோலத்தை போடுற மாதிரி ரங்கோலியை போட்டு விட்டுறா. ஸோ அது வந்து சொன்னேன், ஸ்டார்டிங் இல்லையா அப்படி தான் இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடும் அப்படின்னாங்க அவங்க மேம். அச்சு வந்து கொஞ்சம் ஷை டைப்பாக, அந்தளவுக்கு மிங்கிள் ஆக மாட்டா. நான் இருந்தேன்னா பேசுவா செய்வா. பட் அவள் தனியாக இருக்கப்போ கொஞ்சம் எல்லா அட்மாஸ்பியரும் புதுசு இல்லையா. அவள் ரெஸ்ட் ரூம் போகவே இல்லை ஃபஸ்ட் டே அன்னைக்கு. நியர்பை 6 hours இருந்தால் போகவே இல்லை. அப்புறம் நான் சொல்லி ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேம் அப்படின்னு. கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே நான் ரிமைண்ட் பண்ண வைப்பேங்க. அதே நேரம் எல்லாமே நான் வந்து சாங்ஸ் பாடி குட்டீஸை வந்து நல்லாவே என்கேஜ் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னாங்க.
நம்ம கேட்குற டவுட் எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு எனக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளில வந்தால் குட்டீஸ்க்கான ப்ளே ஏரியாவில் விளையாண்டு அப்படியே இந்த இடம் ஃபுல்லாகவுமே ஒரே திருவிழாவாக இருந்தது. செம்ம ஜாலியாக இருந்தாங்க குட்டீஸ் அன்னைக்கு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்றப்ப தான் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேரை பார்த்துருந்தேன். சரியான ஹாப்பி எனக்கு. நம்ம ஜீவிதா 2 அவங்க வந்திருந்தாங்க. அப்படியே ஜாலியாக நாங்கள் கதை பேசிகிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து நம்மளோட வீடியோஸ் தான் பார்த்துட்டு அவங்க குட்டீஸ் 2 பேரையும் நோபலில் ஜாயின் பண்ணியிருக்காங்களாம். இதெல்லாம் கேட்கவுமே எனக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அவங்களோட பேர் வந்துட்டு பாதி சொல்கிறேன், தீபா. என்ன கொஞ்சம் டைம் தாங்க பத்தலை, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எங்களுக்கு அடுத்து நாங்கள் வேற ஒரு இடம் வெளியில் போகணும், அதனால் கிளம்ப வேண்டியதாயிருச்சு. அச்சுக்குட்டியோட இங்கிலீஷ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். Hi, I'm Vince, but I'm getting new friends. It's just sharing. Sharing is caring, but I cannot not plan. என்னடி சொல்கிற? Plan not plan. அச்சு உன்னை பார்த்து மிஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீ நல்ல பிள்ளையாச்சோ, ஆனால் பேசத மாட்டேறியா மிஸ்ஸுக்கிட்ட? பேசுறியா? முடிய விடுடா, வலிக்குதுடா. So I can magic cap for everyone. A cow. எப்படி பேசுது பாருங்களா. வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோங்க. வேணுமா தேவையில்லையான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தோம். அட்லாஸ்ட் இதுக்கு மேலே இதை வச்சு ஒப்பேற்ற முடியாது, வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. பார்வா வில்லேஜ் தான் வந்திருந்தோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபன்வீலாக இருக்கும், மேலே சென்டர் பாயிண்ட்டு, மேக்ஸு, அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வீட்டுக்கு ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிருந்தோம். இந்த சைடு பார்த்தா நிறைய ஷோஃபா அடிக்க வச்சுருந்தாங்க. ஒன்று ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. இந்த ஷோஃபா எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஷோஃபா மாதிரி தான் இருந்தது. இதுலேயே மசாஜ் இருக்க மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம காலை வச்சுக்கிற மாதிரி, அப்படியே படுத்துக்கிற மாதிரி நிறைய மெத்தடில் போட்டிருந்தாங்க. நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாமே. இந்த குட்டீஸும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஒரு ஷோஃபாவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக ரொட்டேட் ஆகுற மாதிரி ஷோஃபாலாம் கூட இருந்தது. நம்ம ஹாலை எப்படி என்னெல்லாம் வச்சு செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு இதுவாகவே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே அழகாக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பீன் பேக்கு அது இதுன்ட்டு எல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி எதையாவது உடைக்காமல் வந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்ஸ் அது இதுன்னு செட் பண்ணி வச்சுருந்தாங்களா, அதெல்லாம் பார்க்குறப்பே பயமாக தான் இருந்தது. இந்த குட்டீஸை இதை தொடாதீங்க அதை தொடாதீங்கன்னொடனே ஜாலியாக ஷோஃபாவில் போய் படுத்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒன்றா வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் மாதிரி ஏதாவது வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயாச்சு. டைனிங் டேபிள் செட்டு மாதிரி எல்லாமே அப்படியே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். இந்த சைட் பார்த்தா கார் ஷேப்பில் அந்த பெட்டு, அதோட ஃப்ரேமு, அதுக்கு குல்ட்டு எல்லாமே போட்டிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தோங்க இங்கே வாங்கணுன்ட்டு. லாஸ்ட் டைம் வந்தப்போ கொஞ்சம் டைம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே போயாச்சு. அதனால் இந்த தடவை கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக ஒன்றா பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாச்சு. இந்த சைடு எல்லாம் வார்ட்ரோப் வச்சுருந்தாங்க. 3 டோர் வச்சுருக்க மாதிரி வார்ட்ரோப்பு. ஒன்றுத்துலேயும் நம்ம கேட்குற சைஸஸ் அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த வார்ட்ரோப் பார்க்கவே ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருந்ததுங்க. நல்லா ஒரு பிங்க் கலரில் ஹார்டின்னு, பட்டர்ஃப்ளையே, குதிரை ஓடுற மாதிரி அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அழகாக இருந்தது. அதோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பக்கத்தில் இருக்க ட்ரெஸ்ஸிங் டேபிளும் அதே மாதிரியே இருந்தது. இந்த வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா அதை விடவே கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்ததுங்க. நல்லா ஹைட் வைஸோ வித் வைஸோ நல்லா கரெக்டாக பெருசாக இருந்தது. அதே நேரம் பார்த்திங்கன்னா கீழே 3 ட்ரா கொடுத்துருந்தாங்க. கண்ணாடி இருந்தது மெயினாக, அதுவும் நல்லா இருந்துச்சு. இது இன்னொரு வார்ட்ரோப். இதுவும் பார்த்திங்கன்னா 3 டோர் இருக்க மாதிரி இருக்கும். அதோட திங்ஸ் எல்லாம் எப்படி வைக்கணும் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளார செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு ஃபர்னிச்சருமே எங்கே மேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு சிலது பார்த்திங்கன்னா UAE, தாய்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரியோடதும் போட்டிருந்தாங்க. நம்ம ஏதாவது வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வார்ட்ரோபாக இருக்கட்டும், இல்லை சின்ன ட்ரெஸ்ஸிங் டேபிளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு, அதோட அவங்கக்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா எதுவுமே இல்லாமல் நாங்கள் போன தடவை மெஷர் பண்ணாத போயிட்டோம். அப்போ எங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு, ஏதாவது இது வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு செட் ஆகுமா, இல்லை சைஸ் இடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதனால தான் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இந்த சைடு எல்லாமே நிறைய டெக்கரேட்டிவ்ஸ் எல்லாம் ஷோ பீஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அது எல்லாமே ஒன்று பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பெட்டுக்குரியதும் எல்லாமே ஃபுல்லாகவே மேட்ச் பண்ணி போட்டிருந்தாங்க. சின்ன பில்லோ, பெரிய பில்லோ. அந்த பெட்டு பார்த்திங்கன்னா
999 வந்து வந்திருந்துச்சு. நம்ம வேறு மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னா அதுலேயும் வந்து அவங்க வந்து இமேஜ் வந்து காமிச்சிருந்தாங்க. இந்த இதெல்லாம் கூட அவைலபிள் இருக்குது, வேணும்னா பாருங்கள், ஆர்டர் பண்ணுங்கள், நாங்கள் வர வச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸும் ஒன்று ஒன்றா பார்த்து யூனிக்காக நல்லா டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. அவங்க காமிச்சிருந்த ஒரு மாடலே வந்து பிடிச்சிருந்தது. நாங்கள் சைஸ் எடுத்துகிட்டு போனதுனால கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் புக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னா 999 வந்து வந்திருந்துச்சுங்க. யூஸ்வலாக வந்து 1200. இப்போ ரமதான் டைம் ஆஃபர்னால இது வந்ததுன்னாங்க. ஆரஞ்சு ஜூஸ் வந்து புளியறதுக்காக ஒரு இது பார்த்தேன். இது பார்த்தா பிளாஸ்டிக் செம்ம ஸ்ட்ராங்காக சூப்பராக இருந்ததுங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 3 ரியல் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு நல்ல ஒர்த்தாக இருந்தது. நம்ம வீட்டில் இருக்கிறது ஒன்று ஒரு மாதிரி டேமேஜாக இருந்தது. அதனால தான் சரின்ட்டு இதையும் சேர்த்தே பில் போட்டாச்சு. இந்த ஷாப்போட பேர் வந்து ஹோம் பாக்ஸுங்க. லாஸ்ட் டைமே நம்ம வீடியோவில் ஒரு இதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருப்போம். அங்கே ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா 3 டேஸில் டெலிவரி ஆகிடும்னு சொன்னாங்க. என்ன திங்ஸ் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன திங்ஸ்ன்ட்டு நான் வந்ததும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடியுதுங்க. வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.